பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் இரட்சகருமாக இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே உங்களை வாழ்த்துகிறேன். இந்த ஆறுதல் சத்தம் ஊழியத்தின் மூலமாய் கர்த்தருடைய வார்த்தையை உங்களிடத்துல கொண்டு வந்து உங்களை உற்சாகப்படுத்த கர்த்தர் கொடுத்த இந்த ஊழியத்துக்காய் ஸ்தோத்திரிக்கிறேன். பிரியமானவர்களே, இந்த ஊழியத்தை உங்களுக்கு தெரிந்த நண்பர்களுக்கு, உறவுகளுக்கு அறிமுகப்படுத்துங்கள். சப்ஸ்கிரைப் செய்ய சொல்லுங்கள். நீங்கள் செய்கிற ஒரு பேர் உதவியாக இருக்கட்டும். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். இன்றைக்கு கூட பல நாட்களாய், பல மாதங்களாய் ஏதோ ஒரு காரியத்துக்காய் நாங்கள் அழுது கொண்டிருக்கிறோம் பாஸ்டர். ஒவ்வொரு நாளும் கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறோம். என் கணவனுடைய ரட்சிப்புக்காய் அழுகிறேன். என் வாழ்க்கையில வந்த அந்த வியாதிக்காய் நான் அழுது கொண்டிருக்கிறேன். என் குடும்பத்தில் இருக்கிற கடன் பிரச்சனைக்காய் அழுகிறேன். என் பிள்ளைகள் இப்படி மாறி போனார்களே, அதை நினைத்து அழுது கொண்டிருக்கிறேன். என் குடும்பத்தில் காணப்படுகிற போராட்டங்கள் நினைத்து கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன். இதுக்கு ஒரு முடிவே இல்லையா? இன்றைக்கு கர்த்தர் ஒரு வார்த்தையை கொடுத்து உங்களை பலப்படுத்த போகிறார். ஏசாயா 30:19 நான் வாசிக்கிறேன். இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்திற்கு அவர் உருக்கமாய் இறங்கி அதை கேட்டவுடனே உனக்கு மறு உத்தரவு அருளுவார். இனி நீ அழுது கொண்டிராய். ஆண்டவர் இந்த காலை வேளையில உங்களை பார்த்து தான் சொல்றாரு. கண்ணீர் வடிக்கிறவங்க இல்ல, அழுது கொண்டிருக்கிறீங்கல்ல, என் பிள்ளைக்கு ஒரு குழந்தை பாக்கியம் வேணும்னு அழுவுறீங்கல்ல, என் கணவருக்கு ஒரு வேலை வேணும்னு அழுவுறீங்கல்ல, என் கணவர் ரட்சிக்கப்படணும்னு அழுவுறீங்கல்ல, என் பிள்ளைக்கு ஒரு நல்ல திருமண காரியம் அமையணும்னு அழுது கொண்டிருக்கிறீங்கல்ல, நீங்க எதுக்கு அழுது கொண்டிருக்கிறீங்களோ ஆண்டவர் சொல்றாரு, இனி நீ அழுது கொண்டிராய், உன் கூப்பிடுதலின் சத்தத்தை அவர் கேட்டு உடனே அதுக்கு மறு உத்தரவு தரப்போறாங்க. சந்தோஷம் தானே? இந்த வார்த்தை அப்படியே பிடிச்சுங்க. இதுதான் கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிற வார்த்தை. இந்த வார்த்தை வச்சு ஜெபம் பண்ணுங்க. இனி நான் அழப்போறதில்லை ஆண்டவரே. அன்னால் கண்ணீரோடு தேவ சமூகத்துக்கு போனாங்க. குழந்தை பாக்கியம் இல்லை அவங்களுக்கு. வார்த்தைகளாலே குத்தி கிழிக்கப்பட்ட, காயப்பட்ட ஒரு சகோதரி. ஆனா தேவ சமூகத்துல போய் கண்ணீர் வடித்து இருதயத்தை உடைத்து ஊற்றின நேரத்துல கர்த்தர் அந்த கண்ணீரை பார்த்து இறங்கினார். அந்த கண்ணீர் அவரை அசைத்தது. அந்த கண்ணீர் அவர் உள்ளத்தை உடைய செய்தது. உடனே பதில் வந்தது. சாமுவேலை கொடுத்தார், ஆசீர்வதித்தார். உங்க வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு காரியத்துக்கு அழுது கொண்டிருக்கிறீங்களா? ஆமா பாஸ்டர், கண்ணீர் வடித்து கொண்டிருக்கிறேன், பதிலே இல்லை. இன்னைக்கு உங்களுக்கு பதில் வரப்போகுது. விசுவாசிக்கிறீங்களா? ஆமென்னு சொல்லுங்க. என்னுடைய வாழ்க்கையில கூட அநேக நேரங்களில் கண்ணீர் வடித்து ஆண்டவர்கிட்ட புலம்பி இருக்கிறேன். ஏன்பா இந்த பாடு, ஏன்பா இந்த உபத்திரவம்? ஆண்டவர் எங்கள் கண்ணீரை துடைத்திருக்கிறார். எங்கள் கூப்பிடுதல் சத்தத்திற்கு பதில் கொடுத்திருக்கிறார். உங்களுக்கும் அப்படியே செய்ய போகிறார். சந்தோஷம் தானே? சந்தோஷம் தானே? நம்ம கண்ணீர் தான் தேவனை அசைக்கிற ஆயுதம். ஆயுதத்தை கையில் எடுத்துட்டீங்கல்ல, வெற்றி உங்களுக்கு தான், ஜெயம் உங்களுக்கு தான். தேவன் உங்களுக்கு பதில் கொடுக்கிற நேரம். இந்த மாசம் அந்த பதிலை உங்களுக்கு தரப்போறார். பெற்றுக்கொள்ளுங்க, சந்தோஷமாய் பெற்றுக்கொள்ளுங்க. கர்த்தர் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்வார். ஜெபிக்கலாமா? அன்பும் இரக்கமுள்ள நல்ல ஆண்டவரே, இனி நீ அழுது கொண்டிரா வார்த்தையை கொடுத்தீங்களே, இந்த வார்த்தையை கண்ணீரோடு கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகள் வாழ்க்கையிலும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கண்ணீர் துடைக்கப்பட்டு கண்ணீருக்கு பதில் கொடுக்கிற மாதமாக இருக்கட்டும். அப்படியே செய்தீர். நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. காட் பிளஸ் யூ. இனிமேல் அழாதீங்க. கர்த்தர் உங்கள் கண்ணீருக்கு பதில் கொடுத்து விட்டார்.